10 இட்லி சாப்பிட தோன்றும் புதினா மல்லித்தலை சட்னி. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்தம் பருப்பை நல்லா செவக்க வறுத்துட்டு இது கூட வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் சேர்க்க வேண்டாம். இது கூட ஒரு கைப்பிடி நிறைய வந்து புதினா தலை, நல்ல ஃப்ரெஷ்ஷான புதினா தலை வந்து சேர்த்துக்கோங்க. புதினா தலை நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டு நல்லா வதங்கும் போது ஒரு கைப்பிடி நிறைய வந்து மல்லித்தலை வந்து சேர்த்துக்கலாம். மல்லித்தலை புதினா தலை நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா வதங்கும் போதே 1/4 மூடி அளவுக்கு வந்து தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் வந்து சேர்த்துட்டு இதில் வந்து சின்ன குட்டி லெமன் சைஸில் வந்து புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஆற விட்டுருங்க. ஆற விட்டு மிக்ஸி ஜார் வந்து சேர்த்துக்கலாம். மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு தாளிக்க விருப்பம் இருந்துச்சுன்னா கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளிச்சிட்டு தோசை இட்லி கூட வச்சு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.